श्रीमते श्रीवराहमाधीशकाय नमः। श्रीमद्वेदान्तरामानुजयतिकृपया रङ्गिणीन्यस्तभारं तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणं शिष्टतापूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणारब्ध मोक्षाश्रमं तं सत्त्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि। श्रीमते श्रीवराहमाधीशकाय नमः। ஒரு டீம் போனோம், சர்வே டீம். அங்கே நிறைய சொல்லி பார்த்தோம். ஆண்டவரோட சர்வே டீம் செய்வது என்ன படுகை இஸ்லாமாக பார்த்தோம். ஏன் அப்போதான் கணக்கு தேடுறதே ஒரு பெரிய தப்பு. கணக்கு இருக்கா அப்படின்னு கேட்க, கடல் இருந்தா நல்லா இருக்கா, ஜலம் நல்லா இருக்கா, வாயிலாக இருக்கா, அவனுக்கு சர்வே செய்ய ஜலம். நாங்கள்லாம் பிஸ்னரி சாப்பிட்டு பழகிக்கணும். எல்லாரும் பிஸ்னரி எங்கே தான் சாப்பிட்டோம். ஆனால் யாருமே ஒரு அழகான காலம், ஒரு ஆச்சார காலம் நீங்கள் பாட்டு பிஸ்னரி சாப்பிட்றீங்க, எங்களுக்கு வந்து குளோரோஃபார்ம், குளோரினு, ப்ளீச்சிங் பவுடர் அது மாதிரி கொடுத்து நீங்களே சொல்லணும். அது மாதிரி கொடுத்தோம். அது மாதிரி ஆகிடுச்சு. ஒரு இடத்துல மகளிர் அழகாக இடம்லாம் பார்த்துட்டு வாசல் பார்த்துட்டு பார்த்துருந்தாங்க. ஆண்டவே பார்த்தேன், நல்லா இருக்கு கிணறு, கொஞ்சம் கலங்கலாக இருக்குது, பரவாயில்ல இதை வடிகட்டிக்கலாம்டா அப்படின்னு சாய்ச்சி வச்சாங்க. அந்த ஆண்டவருடைய சோழன் பேசுவாங்க. ஆண்டவன் போய் திரும்பி வரதுக்குள்ளே ப்ளீச்சிங் பவுடர் போட்டான். அவன் என் வேலைக்காரனே தெரியும், தூக்கினா அதில் பூச்சி இருக்கு, பூச்சி செத்து போனால் சாமிக்கு நல்ல வேறுபட்டான். திரும்ப அடாடா என்னடா நீங்கள் பார்க்க மாட்டீங்களா, நீங்களாம் எந்த பக்கத்தை பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்ல மாட்டோமா அப்படின்னு. ஆண்டவன் அச்சனை வாங்கணும் பெரிய அனுபவம். நீங்களாம் நிறைய கிடைச்சது, அது ஒரு பெரிய பாக்கியம். ஆச்சாரிய சாதித்தே சாஸ்திரம், ஆச்சார லட்சணம். அதனால என்ன பண்ணுறது, அபிச்சாரம் இல்லாமல் மறுபடியும் சேர்த்தோம். அபிச்சாரம் தான் அவளுக்கு வாழ்க்கை தான். அதில் ப்ளீச்சிங் போடப்பட்டேன். இன்னும் ஜோம்தோரில் கொடுங்க, ஜோம்தோரில் நாங்கள் போய் பார்க்க நல்லா இருக்குது. அவங்ககிட்ட சொன்னோம், நாங்கள் பண்ண பையனாக இருக்கோம், மோட்டர் எடுத்துருந்தோம். ஏன்னா மோட்டர் போட்டால் இடிக்கும். பல விஷயங்கள்லாம் நம்ம ஆச்சாரம் இருந்தால் நமக்கு தெரியும். நம்ம புதுசாக கற்றுக்கிறோம், கையெல்லாம் அனுப்பணும், காயப்படணும்னு. அங்கே போய் அவன் மோட்டர் எடுத்துக்கலாம். மோட்டர் எடுத்து ஜலம் கலக்காது. அப்புறம் ஜெகன் சொன்னார், ஐயோ மோட்டர் போட்டுருந்தா நீயே எடுத்துக்கணும், நீ இடிப்போன்னு பயன்படும், பிக்சர் சைடுன்னு எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னா. ஒரே கஷ்டம் வாயில குழம்பு சட்டா கற்றுக்கிட்டு சாப்பிட்டு என்னடா ஜலம் எப்படி சாப்பிடலாம்? ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, அவெல்லாம் ஏன்பா நீ பேர் பிஸ்லரி வாட்டர் சாப்பிட்றா கூட சொல்கிறீங்க, இன்னைக்கு கூட நீங்கள் சொல்லலாம், ஒரு வார்த்தை சொல்லணும். அப்புறம் ஆண்டவர் அதை கட் பண்ணிட்டு முன்னாடி இருக்கா போடுற அப்படின்னா ஒரு நாள் கிளம்பலாம் சொல்லிட்டு நம்ம இல்லைடா இது வருவாடாப்பா துபாயிலேருந்து அவர் ஆச்சரியம் தான். ஆண்டவரோட பண்ணணும் ஜெயிச்சா ஃப்ளைட்டு போயிட்டு ஆகும். 2 நாள் வந்தால் ஃப்ளைட்டு பார்த்தா எல்லாரும் வந்தவா அத்தனை கூட அழுதுட்டு தான் போகலாம். இந்த மாதிரி வாங்கி கிடைக்குமா, இனிமேல் வாழ்க்கை கிடைக்குமா? ஒரு ஆச்சாரியர்களுடைய சேர்க்கிற வரைக்கும் முக்கியமாக கிடைக்கும். ஆண்டவர் ஜெயிச்சா அத்தனை பேருக்கு வந்தால் அதான் வாழ்க்கை தான் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் எப்போ டைம் இருக்கோ வந்து சேர்ந்தோ சௌகரியமாக இருக்குது, ரொம்ப சௌகரியம், ஒன்றும் கஷ்டப்படுவாங்க. நிர்வாகங்களுக்கு நீங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு அனுபவம் பண்ணியாச்சு. பிஎஸ் நாராயணாச்சார் அவ்வளோ தூரம் வந்து அழகான கிளாஸ், ரொம்ப அழகான வரவேற்பு சுவாமி. அது கேட்கறதுக்கு 50 பேர் இருந்தால் ஜோப்பர் அதான் ஆச்சரியம். ஏன்னா அதான் அது அவர் தப்பிப்பட்டார். அதறி வளர்ந்து மேலே பதிலிச்சு இந்த பாதையில் இங்கே பாதையிலே தான் செலவு குல்லா வாங்கி போல குல்லா கேட்டால் அவங்க குல்லா போடுறோம் 1000 ரூபாய் குல்லாவே வாங்கணும். அந்த ஊரில் ஜோப்பர் குல்லா தலைக்குள்ளா போடுறதுன்னா 1000 ரூபாய் வாங்கிக்கணும், காஸ்ட்லி அப்படியே வாங்கிட்டான். சாக்ஸ் ஆண்டவன் மறுபடியும் திருவிழி பிரார்த்திக்கணும், சாக்கு கொடுக்கணும், ஃபுல்லாக போட்டுக்கணும், அதை போட்டுக்கணும். இதைத்தான் சொல்லிட்டே இருக்காது, இவருக்கு திரும்பி முக்கியம், அவசியம் பார்த்துக்கணும் அப்படின்னு. அவர் தான் வேகமாக பண்ணார். நாங்கள்லாம் திருச்சி பண்ணார், ரேட்டு சண்டை வேட்டம் அப்படின்னு நானே வரைக்கும் அடிச்சு வந்தேன். அதை எங்கேயோ 15 எங்கடா பண்ணுங்க அப்படின்னு. அவர் வேகத்துக்குலாம் இடிவு முடியல, மூச்சு வாங்குறது மேலே நிறுத்தி போனோம் படிக்கல. கடைசி வரைக்கும் இருந்து ஆட்சி பண்ணி தான் பண்ண போகிறேன். அவர் கடைசி வரைக்கும் எங்கே அவன் இன்சூரன்ஸ் பண்ணி சாய் என்னென்ன கிடைக்கிறதோ அவங்க குழுவில் என்ன கிடைக்கும் இதுவாக சாப்பிட்டு வந்தவர் ஆண்டவர் போய் மகளாக சரி 2 நாள் நம்ப மாட்டேங்கிறோம். ஆண்டவர் 7க்கு ஒரு நாள் முன்னாள் சர்வே பண்ணோம். குளிர் -4, ஆண்டவர் 18 +4 வெந்து போச்சு. ஆண்டவர் எங்கள் விஷயம் ரொம்ப வாரத்துக்குள்ளேருந்து பயன்படுத்தி 2 பேரும் குளிர் கொண்டா பட்டா கொண்டா குளிராக அப்படின்னு வெந்து கொடுத்து எல்லாம் நினைச்சுக்கணும். இந்த மாதிரி நான் சொன்னேன், அடியே நாங்கள் வந்தால் பதவி போட்டோம், எங்களால் தாங்க முடியல, மூச்சு வாங்க முடியல. அடியே நேற்று தினம் இருக்குது டெம்பரேச்சர் -4 அப்படின்னு உடனே நான் அந்த வேலை இது மாதிரி வந்து சொன்னால் காப்பாற்றினோம். ஆமாம் அடியே எங்களால் தாங்கவே முடியல அப்படின்னு ஏதோ சொல்லிக்கலாம். ஒன்றுமே இல்லை அப்படின்னு அதுதான்
அந்த தானியம் பாட்டு தண்ணி அவங்க பார்த்தா நாங்கள் காக்கல் தான் வச்சு அப்போ யார் யார் இருக்கணும் நாங்களாம் ஒரு பாட்டு ஜெய் முக்கியமாக கத்திடும் ஜோரா கத்தியில் வச்சுருக்கோம் போக மாட்டேங்குது மந்திர தேதி சொல்லுவோம் மணிவாகிட்டே இருந்தால் நடத்துகிற மாதிரி இருக்குது. அந்த பாடலில் ரொம்ப சென்சிட்டிவ் பாடல் எல்லாம் வெள்ளை பவுடர் ப்ரௌன் பவுடர் எல்லா பவுடரும் போகும் ஜவுளியாக செக்யூரிட்டி சொல்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி அதை தாண்டி வந்தோம். சீதாமணி வந்தோடனே படுத்த வருது ஆண்டவர் பார்க்க வர நம்மளால முதல்ல மழை கொட்டி மழை கொட்டிச்சுன்னு அதே தான் பக்சர் பூரியில் அவர் பூரி மாதிரி ஃப்ரையாக முரளி இங்கே நடந்து அங்கே நடந்து இங்கே நடந்து நானும் கூட பண்ணேன் ஃப்ரையாக பேர் இறக்கச்சு ஒரு ரட்டமாக சிரமம் பண்ணி சிரமம் பண்ணி அந்த பிஎம் பிடிச்சி கழுது பிடிச்சி விடாத ஆல் தேங்க்ஸ் டு பிஎம் குஜராத் ஐபி அவங்க இந்த இடத்துக்கு பல மகான்கள் பல பேர் பிரார்த்தனை பண்ணி பார்க்கணும் என்னென்ன ஆண்டவர் சொல்லியோ வந்து சார் அப்படின்னு பெரியாண்டவரையும் அந்த சீனிவாச மகாதேசிகனான பெரியாண்டவர் தனியாக ஸ்ரீரங்கே நிறைய பேர் சொல்லி ஆண்டவர் சோரியம் ஏன்னா ஏற்கனவே அயோத்தியாவில் திருநெல் சிட்டிலாம் போயிட்டு இல்லையா அந்த காரணத்துக்காக ஆண்டவர் பல இடங்களில் ஜபம் பண்ணிட்டு எல்லா சோரியமாக வந்து சேருங்க எல்லா சோரியம் பயம் ஏன்னா ஆண்டவர் சாய்ச்சாச்சு ஆண்டவர் சாய்ச்சார் ஏன்னா யாத்திரைக்கு போய் 50 பேரோட போகிறோம் யாரையாவது ஒருத்தர் உடம்பு செய்யறாங்க ஆண்டவரோட பணம் பண்ணை போட்டா அப்படிங்களோட எனக்கு எடுத்து அப்படிங்கிறாங்க. ஆனால் அது எப்படி நடக்கும் எங்கள் ஆண்டவரோட உடம்பை யார் மண்டை போடுவா அப்படின்னா நீ வேற கம்பெனி உனக்கு தெரியாது சொல்றது குப்பர் போகும். அந்த மாதிரி ஆச்சரியமாக ஆண்டவருடைய அது மிராக்கள் வந்து அப்போதான் பிரத்யட்சமாக தெரியும். அதுக்கு முதல்ல போய் வெயிலில் ஃப்ரை ஆனத புண்ணுடைய மையம் தெரியும் ஏஜென்ட் மையம். அந்த மாதிரி பல இடங்கள் எல்லா இடங்களில் ஒரு நாள் ராத்திரி போவோம் அன்றைக்கு வரைக்கும் தயாராக இருக்கும். பக்சரில் பூரியில் வந்து 1500 பேர் பாகவதத்துக்கு கிடக்கு 1500 பேர் அந்த சுவாமி இருக்கார் திருப்பி ராமானுஜி வந்து அவருடைய பிரசனத்தில் அந்த ரோகிணி பிரம்மணாச்சாரியன்னு அவருடைய பாகவதம் அந்த இடத்துல நடந்தது பந்தல்ல அந்த இடத்துல தகவல் முதல் நாள் ராத்திரி 1500 பேர் தங்கி போயிடும். இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க என்ன கிளீனிங் பண்ணுவான் அவன் ஒரே ஒரு தோசால பார்த்துட்டு வந்தான் அவன் பயிர் வந்துருந்தான் அவன் கொஞ்சம் நீ என்ன பண்ணி க்ளீன் பண்ணி கொடுப்பான் அவனால முடியல வாலண்டியர் நிறைய பேர் வந்தான் அவங்களாம் பூரி செய்யணும் வந்தாரோ நீ ஆண்டவன் திருப்பி பிரார்த்தனா இந்த சோடு இந்த அந்த க்ளீன் பண்ணு அந்த பாத்திரத்தில் அவன் பாத்திரம் வச்சிருக்கான் அழுகி அதுக்கு நீ அடுக்கடுக்கா எல்லாம் தூக்கி போடுங்க இங்கே அங்கே போடுங்க அங்கே இங்கே போடுங்க எல்லாம் பண்ணி அங்கேயும் பிடிச்சி போடுறான் அவன் அப்போ தான் போடுறான் என்ன பண்ணுறது ஆண்டவன் எல்லாரையும் கொடுக்குறது எல்லாரையும் அதான் ஒரே ஒரு வார்த்தை சர்ச் நீங்கள் எல்லாம் சர்ச் பண்ணுறீங்க இதுவே ரீசர்ச் பண்ண முடியும் பல விஷயங்கள் சர்ச் பண்ணாதீங்க ரீசர்ச் பண்ணுங்க அப்படிங்க பின்னால் பல பேர் வருவா மகான்கள் அவார்டுக்கு சோதிக்கும் அந்த இடம் தான் அந்த இடத்துல அப்படின்னு சாய்ச்சேன் அந்த கடைசியில் மக்களுக்கு வச்சு நிறைய நல்ல ஜலம் எவ்வளோ சிரமப்பட்டது நம்மளை ஒன்றும் சொல்லாமல் நம்மளை ஒரு செல்ல குழந்தை மாதிரி பார்த்துட்டு நமக்கு சாதம் இருக்குது நமக்கு ஆயுஷம் போகுது தனியாக என்னால் போக முடியாது தனியார் என்னால் 1 லட்சம் தலைவச்சு போக முடியும் இந்த மாதிரி ஆண்டவர் வைக்க போக முடியும் அது ஒரு 2 ட்ரிப்பு ஆண்டவரை பிரார்த்திச்சா உபச்சார சமாபனம் பண்ணுறோம் உபச்சாரம் பண்ணோம்னு நினைப்போம் பெஸ்ட்டாக பண்ண நினைப்போம் அது வருஷம் முடியும் இந்த இடத்துலையாவது நல்லா இருக்கணும் ஏசியாவது இருக்கணும் கொசு கடி இல்லாமல் இருக்கணும் அன்றைக்கி தான் கொசு கடி கொடுக்கும் ஜனக்குடியில் கொசு அப்படியே பதம் பார்த்து இனிமேல் ஜனக்குடியே வேணாம் ஜனக்கடே வேணாம் நாங்கள் வேணாம் போய்க்கலாம் அருமை போயிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்குது கொசு கலர் கரண்ட் இருக்குது தொத்தாத்தீங்க அந்த சுவாமி ஜிஎஸ் ஆயிடுச்சு இங்கே அவசியம் இருக்கோ இங்கே கடை க்ளீன் பண்ண சொல்ல எல்லாம் பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணலாம் இடம் அப்படிங்கிறது அது அதெல்லாம் கொடுக்குது கொசு கடி தான் எல்லாத்தையும் எந்த கொசு வேலை பண்ணாலும் அதில் கொசு கடிக்குது இதெல்லாம் அபச்சாரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு சேவிச்சேன் ஆண்டவர் சாய்ச்சார் அதே நாங்கள் விஜாரமாக சொல்லுவோம் அப்படின்னு சிரிச்சேன் இதுக்கு சொல்ல வரேன்னா எல்லாமே இந்த மிராக்கள் நேரம் பிரத்யட்சமாக ஒரு வெதரும் ஒரு சாப்பாடு எங்களுக்கு குழந்தைகள் அல்லவா கைங்கரி மராளுக்கு சௌகரியமாக தங்குற இடம் கிணறு முக்கியமாக கிணறு பெருமாளுக்கு ஆராதனம் சாமிக்கு ஆராதனம் ஆண்டவனுக்கு பிக்ஷை பொது பிக்ஷை மற்றவனுக்கு தனிக்கிற இவாளுக்கு இடம் அது 2 லேடிஸ் மாதிரி வரும் அவளுக்கு தனி இடம் அத்தனையும் ஒரு பெரிய விஷயம் 50 பேர் ஆசிரியர் வர்றதுக்கு இமாலய சாதனை எம்பெருமானாரிடம் இன்னைக்கு ராமாதி விஷய ரமதே ராமானுஜோய முனின்றது ஸ்ரீ வராமாதேசனுக்கு பொருந்தும். எம்பெருமானாருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வடகர சம்பிரதாயத்தில் கிணறையே ஜீவனமாக வச்சுட்டு
நம்பாடி 10 நிமிஷம் ஆச்சு கையை சரியா போச்சு. அவன் குடிக்கிறான். ஆண்டவனாக வேகமாக ஒரு எல்லாரும் எல்லாம் போகிறீங்க அப்படியே தலையை ஒரு 108 ஆண்டவன் இந்த வீடியோ பார்த்துருக்கோம். 108 காலையில் ஆண்டவன் நீராக கிடையாது. அதை நம்ம காப்பி பண்ணலாம். பூச்சி பண்ணுறது காய் பண்ணுறது நீயே காரணம் அவர் ஆச்சாரியம். அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஆச்சாரிய ஸ்மரணை ஒன்றே ஒரு தனியன் அவளை மனதார ஸ்மரித்தாலே அவன் ஆச்சாரியன் அனுகிரகம் இருந்தால் எம்பெருமானாயும் ஒன்றும் நம்மளால் ஒன்றும் ஆசைக்க முடியாது. எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் எல்லாரும் இருக்கும். பெருமாள் சங்கல்பம் பண்ணான். ஏன்னா பெருமாள் சொல்லிடலாம் பாகவத்தில் இருக்கு விஷயானுகிரகம் இச்சாமே வித்தம் தசி அதாமியம். யாரை நான் செலக்ட் பண்ணுறனோ முதல்ல அவனுக்கு கஷ்டம் தான் கொடுத்தாங்க. நாளைய கோயில் யாருக்கு கொடுக்க மாட்டேன் பாகவத்தில் யாருக்கே எவனை நான் வலிக்கிறேனோ அவனுக்கு கஷ்டம் தான் கொடுப்பேன். உடம்பு ரீதியாக கஷ்டம், மனது ரீதியாக கஷ்டம். ஏன் கொடுக்குறேன்னா அப்போ தான் அவனை பியூரிஃபை பண்ணணும். தங்கத்தை நெருப்பில் போட்டால் தான் தங்கம் இன்னும் சுத்தமாகும், நல்லா பவித்திரமாகும். கோல்டு பிகம் பியூரிஃபைட் ஒன்லி புட்டிங் ஃபயர். அதான் ஆசிட் பேசணும் அழகாக இங்கிலீஷ். ஆசிட்டில் போட்டால் தான் அது நல்லா வளர்த்து போகும். ஏன் நம்மளை அழுத்து போடுறா நீ என்னாலும் நீ என்னுடைய மோதிரம் என் தங்கம் என் தங்கமே என் தங்கமே அது அமெரிக்காவோட செட்டில் என் தங்கமே என் வீரமே என் முத்தே என் மணியே சொன்னோம்ல நம்ம சொன்னமே. அதனால பெருமாள் நம்மளை நினைக்கிற காரணத்தால் நம்மளுடைய குடம் போட்டு பார்ப்போம். நெருப்பில் போட்டு என்னதான் பண்ணிட்டு இருக்கு உனக்காச்சும் எனக்காச்சு எங்க ஆச்சாரம் இல்லை நீ என்ன பண்ணுற அப்படின்ற தைரியத்தையும் ஆச்சாரியம் அந்த விஸ்வாசத்தையும் ஆண்டவர் அடிக்கடி செய்வார். ஆச்சாரியன்னா ஒரு மனுஷன்னு பார்க்காம கோயிலுக்கு போனால் இது உண்டா இது சில்வரா இது தங்கமானு பார்க்காம பெருமாளா பார்க்கணும். அடிக்கடி சாய்ப்பார். அந்த ரூபம் அந்த அந்த எண்ணத்தால அவானனா இருப்பாங்க. நீ எங்களை எப்படியா நினச்சிக்கலாம். ஆனால் ஆச்சாரியன் தெய்வமாக நினைத்தால் அவன் நன்றாக தான் வாழ்வான் கிடமான். கௌந்தேய பிரதிஜானி நமே பக்தா பிரணசதி. பெருமாள் சாய்க்கிற கௌந்தேயா அர்ஜுனா நீ சொல், நீ போய் பிரச்சாரம் பண்ண உபன்யாசம் பண்ண என்ன பண்ண. பெருமாளை நம்பினார் கடவுளை நம்பினார் கைவிடப்படா. அதையே அவன் சொல்லணும். இவர் சொல்ல வேண்டும் நானே சொல்றேன். என்னை நம்பினா மாசுஜான் சொன்னார்ல என்னை நம்பினா கைவிட மாட்டேங்க கைவிடுங்க. அர்ஜுனா நீ சொல்லுங்க. ஏன்னா பக்தம் சொல்லிட்டு அதை காப்பாற்றி ஆகணும். அந்த பக்தஸ்தே தான புருஷோ வச்சனந்த சத்தியம் வாழ்ந்து சொல்லிதான் பிரகலாதன் எல்லாருக்கும் சத்தியமாக்கணும். அதுக்கு எலவண பண்ணணும். பிருத்திவி சீங்கே ஜோ பத்தே ஒரு பெரியவா ஆச்சாரியால் அச்சதப்பட்டா அதை காப்பாற்றி ஆக பொறுப்பு பெருமாள். ஏன்னா என்னுடைய பக்தன் எனக்காக தன்னுடைய மொத்தத்தையும் தியாகம் பண்ணி தன்னுடைய குடும்பம் பண்ண சுகம் பண்ண தியாகம் பண்ணி அங்கே உட்காந்துருக்க அப்படின்றதுல அவன் சொன்னதை நான் காப்பாற்றி ஆகணும். பெருமாள் நமக்கு ஆச்சாரியனுக்காகவே அது ஒரு வார்த்தைக்காக மாயனும் காணவில்லார். பெருமாள் எவ்வளவு நல்லது நமக்கு பண்ணாலும் பெருமாள் குறைவாக தான் நினைச்சிருக்கான். ஐயோ இந்த குழந்தை ஆச்சாரியன் மூலமா என்னை பிரார்த்திச்சதே இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சதே பெருமாள் தான் வரும் அப்படின்னு பிரமாணங்கள் பல பிரமாணங்கள் இருக்கு. அதை பிருத்திவி சீரிய திரௌபதி ஆகாசம் கீழே விடலாம் முந்தி வெடிக்கலாம். ஆனா என்னை சரணாகதியின் ஆச்சாரியன் மூலமா வந்துட்டா அதை காப்பாற்றி ராமோதி ராமிப்பாடு அப்படின்னு சொன்னதால இந்த சாலைக்கிராம யாத்திரை சுகமாக எல்லாருக்கும் இதுக்கெல்லாம் கிடைச்சதுன்னு அது ஒரே காரணம் சிவராமா. இது ரெண்டாவது காரணமே இருக்க முடியாது. நீங்கள் எங்கேயுமே வேறு எந்த ஃபேக்டரும் வராது. அதை நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்தோம். அதனுடைய பலன் என்னென்ன இதனுடைய பலன் என்னென்ன இன்னொரு கோஷ்டி விடாங்கராய நீருடன் துடிக்கின்ற ஆடுமே அவ்வளோதான். இன்னொரு கோஷ்டி இன்னொரு முக்கிய நாள் இன்னொரு யாத்திரை இன்னொரு பத்திரி யாத்திரை அதே தானே. என்ன கிடைக்கும்னா சாஸ்திராமத்தை கேட்டால் என்ன கிடைக்கும் இன்னொரு வேலை தான் கேட்போம். எய்தம் சுனியா நித்தியம் எச்சாதி பரிமையும் தெரியும் அப்படின்னா காசால கேட்கணும். அதான் சொல்றாரு பீஷ்மர் சொல்றாரு சொல்லாங்க சொல்றாரு காதால கேட்டு அனிருத்தாச்சாரி பிருந்தாவனம் சுவாமி அடிக்கிறாரு நீங்களாம் பாகத்துக்கு வாங்க உபன்யாசத்துல என் உபன்யாசம் நல்லா தூக்கம் வரும் தூங்கும். ஏன்னா கெட்ட வார்த்தையாக போகலாம் அப்படிங்க அதனால புண்ணியம் கிடைக்கும் அப்படியே சார் தூங்கினாலும் ஒரு புண்ணியம் கொண்டு. ஏன்னா ஜல்பத்தை பேசாமல் பிரயோஜனம் இல்லாமல் வார்த்தையை பேசாமல் கேட்காமல் அபச்சாரங்களை கேட்காம இங்கே வந்து தூக்கி ஏழு புண்ணியம் கொண்டு அடிக்க செய்யும். நம்மப்பா ஒரு மணியாக தூக்கம் தான் வரும். ஏன்னா ஸ்ட்ரீட்டாக சப்ஜெக்ட் தான் சொல்லுவார். என்ன சொல்ல மாட்டேன் ஜோக் எல்லாம் இருக்கு. என்ன மாதிரி இருக்காது இந்த மசாலா எல்லாம் போட்டு எல்லாம் கிடையாது. சப்ஜெக்ட் சம்பிரதாயம் தான் இருக்கும். வேற ஒன்றும் இருக்காது. போர் அடிக்கும். நிஜமாகவே போர் அடிக்கும். சித்தாந்தம் பேசுறது என்னமா நீங்க சிரிக்கிறேன் சித்தாந்தமே தொடரதான் அப்படியே அந்த கலை நம்ம மனசுல தைக்கிற மாதிரி சொல்றதுன்னா
திருக்குறள் ஞானம் வந்துடலாம் அப்படியே முடிச்சுட்டேன். அந்த மாதிரி திருக்குறள் ஞானம் ஒத்தரவாக தான் முடிஞ்சுது. ஒரு ஜோப்பில் பெரிய வேதாந்தம் சொல்லு அது மனசு தைக்கும். அப்படியே நம்ம வாழ்க்கையில் பல மகான்களுடைய அந்த அனுகிரகம் நமக்கு நேரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை தொடர்ந்தோம். பொறுமையாக கேட்டதுக்கு பாகவதெல்லாம் அதிக க்ஷமிக்கணும். நேரம் ஆகிட்டு ஆசிரியர் அஸ்மா சர்வ தேவராம